சுமித்ராவும் கௌசல்யாவும் நெருங்கின தோழிகள். ஒரே ஊர்ல கொஞ்சம் தொலைவுல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சுமித்ராவுக்கு குழந்தைகள் இல்ல. கௌசல்யாவுக்கு 2 குழந்தைகள். கௌசல்யாவும் அவளுடைய கணவரும் குழந்தைகளோட ஒரு நாள் சுமித்ரா வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க சுமித்ரா கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த சிறுகதை. சாயங்கால பொழுது நீண்டுகிட்டே வந்தது. சுவர் கடிகாரம் ராகம் போட்டு பாடி 4 மணி அடிச்சு ஓஞ்சுது. சமையல்காரர் ராமன் ஓவல்டீன் கரைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு, "அம்மா, ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு தலைய சொரிஞ்சுக்கிட்டே கேட்டான். "எனக்கு எதுவும் வேண்டாம் போ. அவரு வேற ஊர்ல இல்ல. நீ எனக்கு 1 டம்ளர் பால் சூடா குடுத்தா போதும். உனக்கு தேவையானா சமைச்சுக்கோ." அப்படின்னு சொன்னா சுமித்ரா. அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டெலிஃபோன் மணி அடிச்சுது. யாரா இருக்கும்? கௌசல்யாவா இருக்குமோ? 2, 3 நாளா அவ பேசவே இல்லையே! அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரிசீவர எடுத்து குரல் குடுத்தா சுமித்ரா. எதிர்முனையில கௌசல்யாவுடைய கணவன் பாஸ்கரோட குரல் கேட்டது. ஹலோ, நான் தான் பாஸ்கர் பேசுறேன். நானும் கௌசல்யாவும் உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக ராத்திரி 7:30க்கு வர்றோம் அப்படின்னு சொன்னான் பாஸ்கர். ஏன், கௌசல்யாவுக்கு என் கூட பேச நேரம் கிடைக்கலையா? அப்படின்னு கேட்டா சுமித்ரா. நேரம் வரும்போது எல்லாம் விவரமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் போனை வச்சுட்டான். ராத்திரி 7:30 மணிக்கு வந்தா கௌசல்யா சாப்பிட்டுட்டு தான் போவா. எந்த நேரத்துல அவ சுமித்ரா வீட்டுக்கு வந்தாலும், அவ சுமித்ராவுடைய அடுப்பங்கரைய தான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவா. அவளுக்கு ஆவக்கா ஊறுகாய் சாதமும், வடகமும் பொரிச்சு குடுக்கணும். சரியான சாப்பாட்டு ராமி அவ. சுமித்ரா அப்படி நினைச்சுக்கிட்டே, வாசல் தாழ்வாரத்துல வேலைக்கார ராமனுடைய தலை தெரிஞ்சதும் அவன பார்த்து கூப்பிட்டா. பவ்யமான தோற்றத்தோட ராமன் எதிர்ல வந்து நின்னான். ராமா, கௌசல்யாவும் பாஸ்கரும் வரப்போறாங்களாம். நீ உனக்கு சாதம் வச்சுக்கிறதோட, கூட கொஞ்சம் சாதம் சேர்த்து வடிச்சிடுறியா? அப்படின்னு கேட்டா சுமித்ரா. அதுக்கு என்னம்மா? முழு சமையல் செய்றதுக்கே நேரம் இருக்கு. ஒரு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராமன் உள்ள போனான். அவன் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சமையல் அறையிலிருந்து வெங்காய சாம்பார் மணம் வீசுச்சு. ராமனுக்கு எப்பவுமே விருந்தினர்கள் வர்றாங்கன்னா ஒரே உற்சாகம்தான். சரியா 7:30 மணிக்கு வாசல்ல கார் வந்து நின்னுச்சு. பாஸ்கரோட பக்கத்துல உட்கார்ந்திருந்த கௌசல்யா முன்னால சரிஞ்சு விழுந்த பின்னால தள்ளிக்கிட்டே வெளியே வந்தா. காரோட பின்புறத்துல இருந்து குழந்தைகள் இறங்குனாங்க. இறங்குன குழந்தைகள் அவங்க பெற்றோருக்கு முன்னால குதிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. வந்தவங்க ஆன்ட்டி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே சுமித்ராவை பார்த்து ஓடி வந்தாங்க. கௌசல்யாவுக்கு மூத்தவன் மகன். அவன் பேரு குமார். ஓடி வந்த குமார் சுமித்ராவுடைய கழுத்தை சுத்தி கட்டிக்கிட்டே, ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். கௌசல்யாவுடைய மக பேரு பத்மா. அவ ஓடி வந்து சுமித்ராவோட மடி மேல உட்கார்ந்துகிட்டா. குழந்தைகளுக்கு பின்னால மெதுவா நடந்து வந்த கௌசல்யா, சுமித்ரா, உன்னுடைய தனிமைய, சிந்தனைகளை எல்லாம் கலைக்கிறதுக்கு நாங்க வந்துட்டோம். அடடா! இந்த வாள்கள் என்ன? இப்படி தலை மேல ஒண்ணும், மடி மேல ஒண்ணுமா ஏறி உட்கார்ந்திருக்குதே! அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிரிச்சா கௌசல்யா. அத கேட்டு பாஸ்கரும் சிரிச்சாரு. வந்தவங்க எல்லாரும் நாற்காலியில உட்கார்ந்ததும், ராமன் எல்லாருக்கும் தக்காளி ஜூஸ் கொண்டு வந்து குடுத்தான். குமாரும் பத்மாவும் தக்காளி ஜூஸ குடிச்சிட்டு தோட்டத்துக்கு விளையாட போயிட்டாங்க. குழந்தைகள் வெளிய போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அந்த தம்பதிகள் அர்த்தத்தோட சுமித்ராவுடைய முகத்த கூர்ந்து பார்த்தாங்க. அப்போ கௌசல்யாவுடைய முகத்துல துயரத்தோட சாயல் தெரிஞ்சது. பாஸ்கரனுடைய நெற்றியிலையும் கவலையோட கோடுகள் விழுந்தது. சுமித்ராவுக்கு எதுவுமே புரியல. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தகராறா இருக்குமோ? சாதாரணமா அவங்க சுமித்ரா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடிக்கடி சில்லறை சண்டை போடுறது உண்டு. பழம், காயின்னு டூ கூட விடுவாங்க. இந்த ஊடல் எல்லாம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு சந்தோஷத்துல மூழ்குனதையும் சுமித்ரா பார்த்திருக்கா. கொஞ்ச நேரம் அவங்க முகத்த பார்த்துட்டு சுமித்ரா தான் முதல்ல பேச்ச ஆரம்பிச்சா. "என்ன? வந்ததுல இருந்து 2 பேரும் ஏதோ சோகமா உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா. கௌசல்யா மெதுவா பதில் சொல்ல ஆரம்பிச்சா. "சுமித்ரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்ப ஒப்படைக்க நினைக்கிறோம். என் கணவருக்கு விவசாயத் துறையில ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதுக்காக அவருடைய நிறுவனம் ஏற்பாடு பண்ணியிருக்கு.
நானும் அப்படியே இவர் கூட போயி, கல்வித்துறையில மேலும் படிச்சு ஒரு பட்டம் வாங்கிட்டு வரலான்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் எங்க குழந்தைகள் 2 பேரையும் உன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போகலாமாங்கிறது எங்களுடைய எண்ணம். நீ என்ன நெனைக்கிற? அப்படின்னு கேட்டா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே, "ஓ! தாராளமா விட்டுட்டு போகலாமே! நான் உன் குழந்தைகள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன்." அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னா சுமித்ரா. அத கேட்டதும் கௌசல்யாவுடைய முகத்திலயும் சந்தோஷம் பரவிச்சு. உடனே அவ, "அது என்ன? உன் குழந்தைகள பாத்துக்கிறேன்னு சொல்ற? நம்ம 2 பேர் மனசும் இப்படி இணைஞ்சிருக்கும்போது, உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்செல்லாம் பேசக்கூடாது. நம்ம குழந்தைகள்னு சொல்லு." அப்படின்னு மனசு நெகிழ்ந்து போய் சொன்னா கௌசல்யா. அத கேட்டு பாஸ்கரும் அத ஆமோதிக்கிற மாதிரி சிரிச்சாரு. பிறகு கௌசல்யா கவலையோட, "பத்மாவ விட குமார நீ எப்படி சமாளிக்க போறியோன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் ரொம்ப விஷமக்காரன். எங்க காரையும் இங்கேயே நாங்க விட்டுட்டு போகப் போறோம். வேணும்னா எங்க வேலைக்காரியையும் இங்க வந்துர சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்டா கௌசல்யா. சுமித்ரா அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள, சாப்பாடு தயார்ன்னு சொல்றதுக்கு வந்த ராமனே அந்த கேள்விக்கு பதில் சொன்னான். "வேலைக்காரி எல்லாம் எதுக்கும்மா? இந்த 2 குழந்தைகள சேர்த்து பார்க்கறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொன்னான் அவன். அத கேட்டு கௌசல்யாவும் பாஸ்கரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "சரி வாங்க சாப்பிட போகலாம்." அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சுமித்ரா உள்ள போனா. ஏறக்குறைய ராமன் ஒரு விருந்தே தயார் செய்து வச்சிருந்தான். சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு தான் கௌசல்யாவும் பாஸ்கரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. பத்மாவும் குமாரும் ஆன்ட்டியோட இரவு கழிக்க போறதுக்காக சந்தோஷப்பட்டு குதிச்சாங்க. குழந்தைகள் 2 பேரும் பெற்றோர கையசைச்சு வழி அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும், "கதை சொல்லுங்க ஆன்ட்டி" அப்படின்னு கேட்டாங்க. சுமித்ராவும் கதை சொல்ல ஆரம்பிச்சா. கதைய கேட்டவங்களும், கதைய சொன்னவளும் எப்போ தூங்குனாங்கன்னே தெரியாது. காலையில விடிஞ்சிருந்தது. ஜன்னலோட திரைய விலக்கிட்டு வெளிய பார்த்தா சுமித்ரா. வெளிய கருவேல மரத்துல ஒரு காக்கையோட கூடு தெரிஞ்சுது. அதுக்குள்ள 4 குஞ்சுகள் வானத்த அண்ணாந்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தது. அப்போ மேல கரும்புள்ளியா ஏதோ தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்தப்போ தான், அது அந்த குஞ்சுகளோட தாய் பறவைன்னு தெரிஞ்சுது. அது தன்னுடைய அலகுல எதையோ கொண்டு வந்து, கனிவோட குஞ்சுகளுடைய வாயில ஊட்டுச்சு. சுமித்ரா பார்வைய திருப்பி, தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைகள பார்த்தா. தாயோட அரவணைப்புல தூங்குற மாதிரி, அவங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு செவிலி தாயா இருக்க வேண்டிய பொறுப்பு, தனக்கு வந்திருக்குங்கிறத சுமித்ரா நினைச்சு பார்த்துக்கிட்டா. மகத்தான அந்த பொறுப்ப, அவங்க பெற்றோர் திரும்பி வர்ற வரைக்கும் எப்படி சமாளிக்க போறோம்? அப்படின்னு அவளுடைய மனசு யோசிச்சுது. அப்போ ராமன் அறையோட கதவ திறந்துகிட்டு, வெந்நீர் செம்போட உள்ள வந்தான். தூங்குற குழந்தைகள உற்று பார்த்துட்டு வெளிய போயிட்டான். பல் துலக்கி ராமன் கொண்டு வந்த சூடான வெந்நீர குடிச்சிட்டு சேர்ல போய் உட்கார்ந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பள்ளிக்கு விடுமுறை. அதனால குழந்தைகளையும் நான் எழுப்பவே இல்ல. அவங்க கொஞ்சம் தாமதமா தான் எழுந்து வந்தாங்க. அவங்க அம்மா, அப்பா கிட்ட போகணுங்கிறத பத்தியோ, இல்ல வேற எதையுமோ நினைக்காம, சாப்ட்டுட்டு நேரா விளையாட போயிட்டாங்க. அப்போ கௌசல்யா ஃபோன் பண்ணா. "ஹலோ சுமித்ரா, குழந்தைகள் உன்ன பாடா படுத்தி பம்பரமா சுழல வச்சிருப்பாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு கேட்டா. "ச்சே ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ட்ரேட் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உன் புள்ள இருக்கானே, அவன் பெரிய பிசினஸ் புள்ளியா வரப்போறான்டி." அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா சிரிச்சா. அத கேட்டு கௌசல்யாவும் சந்தோஷமா சிரிச்சா. "சரி, நாங்க இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரல. ஷாப்பிங் போகப் போறோம். அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு கம்பளி உடைகள்லாம் தைக்க வேண்டியிருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம்." அப்படின்னு சொன்னா. உடனே சுமித்ரா, "நீ எந்த கவலையும் இல்லாம உன்னுடைய வேலைகள பாரு. நான் குழந்தைகள கண்ண போல பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சா. கௌசல்யாவும் பாஸ்கரும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆன்ட்டி கூட சமர்த்தா இருக்கிறதா சொல்லி, குழந்தைகள் பதவிசா நடந்துகிட்டது சுமித்ராவுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. கௌசல்யாவும் பாஸ்கரும் போன விமானம் வானத்துல பறக்க பறக்க, பூமியில் நின்னுகிட்டு இருந்த என்னுடைய மனசுல சுமை ஏற்பட்டது. என் பக்கத்துல என் கூட துளியும் சம்மந்தப்படாத 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிற பொறுப்ப நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஏத்துக்கிட்டது சரியா? தவறா? அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசுல ஏற்பட்டு, அப்படி ஒரு சுமைய குடுத்தது. பால் வடியிற முகத்தோட பத்மாவும், ஆண்மைக்குரிய கம்பீரம் இன்னும் வரலைன்னாலும்,
ஆண் பிள்ளைக்குரிய முரட்டுத்தனத்த உடைய குமாரும், என்னுடைய கைகள புடிச்சு, "ஆன்ட்டி வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும், நான் என்ன அறியாம கற்பனையில முழுகி போயிருந்தேன். அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருந்தது. தங்களோட அப்பாவும், அம்மாவும் ஏதோ காரணமா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கங்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு சிணுங்கல், ஒரு அழுகை, முணுமுணுப்பு எதுவுமே இல்ல. அந்த குழந்தைகள் குழந்தைகளா இல்லாம, பெரியவங்கள போல புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு இருந்தாங்க. நான் சமையல்காரர் ராமன கூப்பிட்டு கேட்டேன். "ராமா, குழந்தைகள் உன்கிட்ட வந்து ஏதாவது படுத்துறாங்களா?" அப்படின்னு கேட்டேன். ராமன் வழக்கம் போல தலைய சொரிஞ்சான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் செய்து போட்டத சாப்பிடுதுக. அதுங்க படுத்துற அளவுக்கு நாம அதுக்கு என்ன குறை வச்சிருக்கோம்?" காலையில எழுந்ததும் ஜாமும், வெண்ணெயும் தடவுன ரொட்டி, பால். மத்தியானம் 2 தினுசு காய்கறியோட சாப்பாடு. சாயங்காலம் பிஸ்கட்டு, பழம், டீ. ராத்திரி சப்பாத்தி, கூட்டு, பால். கௌசல்யா அம்மா இருந்திருந்தா கூட, இந்த குழந்தைகள இவ்வளோ அக்கறையா கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அவ்வளவு பொறுப்பா கவனிச்சுக்கிறீங்கம்மா, அப்படின்னு பாராட்டுற மாதிரி சொன்னான் அவன். ராமனோட பேசுறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணல. சாப்பாடு, தூக்கம் இது மட்டும் தானே குழந்தைகளோட உலகம். அந்த குழந்தைகள் அவங்க அப்பா, அம்மா இருந்தா அவங்க கிட்ட எப்படி எப்படிலாமோ நடந்துக்குவாங்களே, அப்படின்னு நினைச்சா சுமித்ரா. அமெரிக்கா போய் சேர்ந்ததும் கௌசல்யா குழந்தைகளுடைய நலனை விசாரிச்சு கடிதம் போட்டிருந்தா. குழந்தைகளுக்குன்னும் தனியா கடிதம் எழுதியிருந்தா. குழந்தைகள் ஏதாவது தங்களுடைய குறை நிறைகளை பத்தி அவளுக்கு எழுதட்டும்னு சுமித்ரா அவங்க கிட்டயே ஒரு தபால் கவரை கொடுத்து, நீங்களே கடிதம் எழுதி அதை ஒட்டி ராமன் கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. பத்மாவும் குமாரும் கடிதம் எழுதி முடிச்சதும் சுமித்ராவுடைய அறைக்குள்ள தான் ஓடி வந்தாங்க. ஆன்ட்டி, நாங்க எழுதின கடிதத்தை படிக்கட்டுமா? கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டா பத்மா. உடனே குமார், நான் தான் படிப்பேன், நான் தான் படிப்பேன் அப்படின்னு சத்தம் போட்டான். பத்மா, நான் படிப்பேன் அப்படின்னு அவங்கிட்ட இருந்து கடிதத்தை பிடுங்க போனா. குமார் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துட்டான். பத்மா கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சா. அன்புள்ள அம்மா, இங்கே ஆன்ட்டியும் நானும் அண்ணனும் சுகம். ஆன்ட்டி எங்களிடம் அன்பாக இருக்கிறார்கள். ரொம்ப அன்பாக பார்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு அந்த கடிதத்துல அந்த குழந்தைகள் எழுதியிருந்தாங்க. கடிதத்துல முழுக்க முழுக்க இதுவே தான் மாத்தி மாத்தி எழுதப்பட்டிருந்தது. அதை கேட்ட சுமித்ராவுக்கு, இதெல்லாம் உண்மையா? இதுக்கும் மேலா அந்த குழந்தைகளோட மனசுல என்ன பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணு கூட இருக்காதா? குழந்தைங்களுக்கு கூட ரகசியங்கள வச்சு பூட்டி வைக்க தெரியுமா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அப்போ அவளுடைய மனசுல இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. குழந்தைகள் குறை சொல்ற மாதிரி நாம நடந்துக்காததால தான் அந்த குழந்தைகள் எந்த குறையும் எழுதலன்னு நினைச்சுக்கிட்டா. அந்த குழந்தைகள் கிட்ட இனி கொஞ்சம் கண்டிப்பாவும் நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவளுடைய மனசுல தோணுச்சு. உடனே பத்மா, குமார் அப்படின்னு அதட்டுற குரல்ல அவங்கள கூப்பிட்டா. குழந்தைகள் ஓடி வந்தாங்க. பள்ளிக்கூடத்துல அவங்க படிச்ச பாடங்கள பத்தியும், வீட்டு பாடம் எழுத வேண்டியத பத்தியும் எல்லாம் விசாரிச்சா. ஆங்கில நோட்டையும், கணக்கு நோட்டையும் வாங்கி, அதுல அவங்க செய்திருந்த தவறுகள எல்லாம் சுட்டிக்காட்டினா. குழந்தைகள் 2 பேரும் தல குனிஞ்சு சுமித்ராவுடைய கோபத்துக்கு பணிஞ்சாங்க. "சாரி ஆன்ட்டி" அப்படின்னு பத்மா குழைவோட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. குமார் வெட்கத்தோட பென்சில கடிச்சுக்கிட்டே நின்னான். அவங்கள படிக்க போகும்படி சொல்லிட்டு, ராத்திரி சாப்பிடுற சமயத்துல அவங்க 2 பேரும் கோபத்தோட இருக்காங்களான்னு கவனிச்சா சுமித்ரா. ஆனா குழந்தைகள் கிட்ட எந்த மாற்றமும் தெரியல. அவங்க வழக்கம் போல ராமன் கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. படுக்க போறதுக்கு முன்னால சுமித்ரா கிட்ட கதை சொல்ல சொல்லி கேட்டாங்க. அந்த குழந்தைகளுடைய மனச பத்தி அறிஞ்சுக்கணும்னு சுமித்ரா எடுத்த எந்த முயற்சிகளும் பலிக்கல. கொஞ்சம் கூட அவங்களுடைய உள் சுபாவம் வெளிப்படவே இல்ல. சமத்து குழந்தைகள்னு சமையல்காரர் ராமனும், ஊர்ல இருந்து திரும்பி வந்த என் வீட்டுக்காரரும் அந்த குழந்தைகள புகழ்ந்தாங்க. காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. கௌசல்யாவும், பாஸ்கரும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு திரும்புற தகவல தாங்கி வந்த கடிதத்த குழந்தைகளுக்கு சுமித்ரா படிச்சு காட்டினா. ரொம்ப சாதாரணமா அத கேட்டுட்டு குழந்தைகள் விளையாட போயிட்டாங்க. கௌசல்யாவும் பாஸ்கரும் ஊர்ல இருந்து வந்ததும் சுமித்ராவுக்கு வண்டி வண்டியா நன்றி சொன்னாங்க. அத்தோட சுமித்ராவையும் அவளுடைய கணவரையும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு விருந்து. 2 வருஷங்களா என் கூட மனசு ஒன்றி போய் இருந்த அந்த குழந்தைகள் இல்லாம எனக்கு அந்த வீடே என்னவோ போல இருந்தது. ராமனுக்கும் வேலை ஓடல. நானும் என் கணவரும் சீக்கிரமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனோம்.
கௌசல்யா என்கிட்ட அயல் நாட்டுல இருந்து வாங்கி வந்த கலைப்பொருட்கள், சமையலற ஜாமான்கள் இதெல்லாம் காட்டினா. பிறகு என்னையும் ஓய்வெடுத்துக்க சொல்லிட்டு விருந்து தயாரிப்பு கவனிக்க போனா. நேரம் போகாம உட்கார்ந்திருந்த சுமித்ரா தோட்டத்தை சுத்தி வர போனா. அங்க ஒரு திராட்சை பந்தலுக்கு கீழ உட்கார்ந்து பத்மாவும் குமாரும் சுவாரஸ்யமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுமித்ரா மறைஞ்சிருந்து அவங்க பேசுறத கேட்டா. ஏண்டா குமார், அப்பா உன்னை அடிச்சாங்களேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்டா பத்மா. ச்சே ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பான்னா அடிக்க மாட்டாங்களா? அமெரிக்காவுல இருந்து வாங்கிட்டு வந்த ரயில் பொம்மைய நான் உடைச்சா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு கூடத்தான் அம்மா நல்லா கன்னத்த புடிச்சு நிமிண்டுனா. அதுக்காக நீ வருத்தப்பட்டியா? அப்படின்னு கேட்டான் குமார். இல்ல. ஆனா, ஆன்டி நம்மள அடிச்சதே இல்லடா. அவங்க வீட்டு புத்தர் பொம்மைய நம்ம உடைச்சப்ப கூட, போனா போகுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சத்தம் போட்டு ஒரு வார்த்தை திட்டக்கூட இல்ல அவங்க. ஆனா, அப்பா, அம்மான்னா கண்டிக்கத்தானே செய்வாங்க. அப்பதானே நமக்கும் பயம் இருக்கும். அப்படின்னு கேட்டா பத்மா. உடனே குமார், சரியா சொன்ன. ஆன்டி வீட்ல நாம விருந்தாளிகள போல தானே இருந்தோம். அப்படின்னு கேட்டான். உடனே பத்மா, அம்மா கூட அப்படித்தான் சொல்றா. அவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்களே, அங்க எத்தன சௌகரியம் இருந்தாலும், நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்தப்புறம் தான் மனசு நிம்மதியாயிருக்காம். அந்த நாட்ல இருந்தப்போ, எப்போ திரும்பி நம்ம நாட்டுக்கு போவோன்னு தான் அப்பாவும், அம்மாவும் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பத்மா இப்படி சொன்னத கேட்ட உடனே, இதுவரைக்கும் தான் புரிஞ்சுக்காம இருந்த கேள்விக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது சுமித்ராவுக்கு. குழந்தைகள் குழந்தைகளாவே இருக்கணும்னா, அதுக்கு தாயோட அதட்டலும், தந்தையோட கண்டிப்பும் தேவையாத்தான் இருக்கு. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் அவங்க விருந்தாளிகளா தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிற உண்மைய சுமித்ரா புரிஞ்சுக்கிட்டா. கதை முடிவடைந்தது. இந்த கதைய பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.